வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நான் ப்ரௌனி செய்ய போகிறேன். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஒரு 250 கிராம், பட்டர் வந்து ஒரு 60 கிராம். இதை நான் மெல்ட் பண்ண போகிறேன். ஜீனி வந்து 75 கிராம் பொடி பண்ணிவிட்டு 2 முட்டை எடுத்து அடித்து வச்சுட்டு இதிலே எசன்ஸ் ஊற்றி வச்சுட்டேன். நான் ஒரு முடி எசன்ஸு. இந்த மைதா வந்து 100 கிராம். பேக்கிங் பவுட்ரு இதிலேயே ஒரு ஸ்பூனை போட்டு நான் சலித்து மைதாவோட சேர்த்து வச்சுருக்கேன். நான் இப்போ பால் 1/4 கப்பு ஊற்ற போகிறேன். கொக்கோ பவுட்ரு 1 ஸ்பூன். இது எப்படி மெல்ட் பண்ணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி கீழே வந்து தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணணும். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை பட்டரும் போட்டிருக்கேன், அப்படியே மெல்ட் ஆயிரும். பாருங்க, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதுலேயே மில்க் ஊற்றிக்கிறேன். எக்கு, சுகர் கலந்துட்டு எசன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா போட்டுக்கிறேன். டார்க் காம்பவுண்ட் ஊற்றிக்கிறேன். கலந்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ ட்ரேயில் எடுத்து ஊற்றிடலாம். இதில் நான் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கிறேன். ட்ரேயில் இது மாதிரி பட்டர் தடவி வச்சுக்கணும். இப்போ அதை ஊற்றிக்கலாம். இதை எப்படி தட்டிக்கிறேன். ஏர் இருந்தால் ஈவனாக வரும். இந்த ஏர் பபிள் இருந்தால் வெளியே வந்துடும். இப்போ கொஞ்சம் நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பாதாமும் முந்திரியும் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படி தூவிக்கிறேன். சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் தூவிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ உள்ளே வச்சிடலாம். 150 டிகிரி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ உள்ளே வச்சிடலாம். இப்போ 30 to 40 மினிட்ஸ் வைக்கலாம். 30 மினிட்ஸ் வைக்கிறேன். பார்த்துட்டு அப்புறம் 10 மினிட்ஸ் கூட்டிக்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி நைஃபை வச்சு இப்படி லைட்டாக குத்தி பார்த்தா ஒட்டாமல் இருக்கு பாருங்க. இதுதான் வெந்ததுக்கு அடையாளம். இப்போ எடுத்து வச்சிடலாம். சூப்பராக ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.